அட வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம்ப்பா யூடியூப்ல பொசுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தா ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஆஃப் பாயில் சாக்லேட் போட்டு சாப்பிடணுமா, அதுவும் டேரி மில்க் சாக்லேட் தான் போட்டு சாப்பிடணுமாப்பா. ஆனால் நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்லாவா இருக்கும்? சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஓகேவாடா? ஆடா அப்படியே சொல்லிட்டு கிளம்பி கீழே போயிட்டு அங்கே இருந்து அப்படியே நைஸாக எட்டி பார்த்தோம்ப்பா, யாருமே இல்லை. சரி முட்டைக்கு சாக்லேட் எங்கடா போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தை யோசிச்சு பார்த்தேன், ஆடா வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே முட்டை இருக்குமே அப்படின்னு அங்கே போய் பார்த்தா முட்டையை தேடி பார்த்தேன், கண்ணுக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் அதையும் எட்டு வந்துட்டோம்ப்பா. இப்போ சாக்லேட்டுக்கு வேணுமா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்டேன். மாப்பிள்ளையை பாருங்களேன், தேங்க்யூ கேட்டதுமே கொடுத்துட்டாப்புல, செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகேங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே அடுப்பில் பற்ற வச்சு கொஞ்ச நேரம் தண்ணியை தொளிச்சு சும்மா புகை மூட்டத்தை காட்டி அதில் அப்படியே ஆயிலில் தூக்கி போட்டு அன்றாணிக்கு முட்டையை 2ஆக உடச்சி ஆஃப் ஆயில் ஊற்றியாச்சுங்க. ஆஃப் ஆயில் ஊற்றினது கையோட என்ன செய்யணும் தெரியல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா உப்பு போட மறந்துட்டேன். ரைட்டாக உப்பை தூவி விடுவேன் அப்படின்ட்டு எண்ணெயும் உப்பையும் தூவி விட்டு சும்மா அப்படியே கலக்கலாம் நம்மளுடைய தேடி பார்த்து அந்த சாக்லேட்டை எடுத்து வந்து சும்மா உரசி எடுத்து அது மேலே தூவி விட்டாச்சு. பெப்பர் பொடி போல் எடுத்து அந்த தூவி விட்ட சாக்லேட் அப்படியே அந்த அடுப்பில் பற்ற வைக்கும். மெல்ட் ஆகும்போது அப்படியே ஸ்மெல்ல பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆச்சுங்க அந்த சாக்லேட் ஃபேவர். அப்படியே அந்த ஆஃப் ஆயில் தட்டில் எடுக்கலாம் பார்த்தா பொசுக்குன்னு உடஞ்சி போச்சுங்க. இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆஃப் ஆயில் எடுத்து போயிட்டு பசங்களுக்கு முன்னாடி வச்சு முதல்ல என் மாப்பிள்ளை எடுத்து சாப்பிட்டு ரிசல்ட்டை கொடுத்தாப்புல. சூப்பராக இருக்கா அவன் சொல்லி முடிச்ச கையோட அப்படியே திரும்பி பார்த்தா அடுத்த 3 பேர் உட்காந்து அதை சாப்பிட்டு அதுக்கான ரிசல்ட் கொடுத்தாங்க. ஆனால் எல்லாருமே கொடுக்காங்களே, நம்ம கொடுக்காம தான் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நம்மளும் அந்த 2 பீஸை எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து அதோட ரிசல்ட்டை கொடுத்தாங்க. வேற லெவல் இருந்துச்சுங்க.